ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். தமிழ்நாடு வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் சென்னை, அதாவது தமிழ்நாடு போக்குவரத்து துறை. இந்த துறையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ்ஷிப் வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 18 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து 61 வேகன்சி. இந்த 18 வேகன்சி பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ஷிப், அதாவது பார்த்தீங்கன்னா பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். டிப்ளமோவில் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்டைஃபண்ட், மந்த்லி ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸஸ் பார்த்தீங்கன்னா 9,000 அண்ட் டிப்ளமோ டெக்னீஷியன் அப்ரண்டிஸஸ்க்கு 8,000. இதோட டியூரேஷன் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இயர் டெக்னிக்கல் அப்ரண்டிஸ்ஷிப். ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கோர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேதர் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஃபீல்டில் நம்ம வேலைக்கு போகிறதுன்னு தெரில அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்ரண்டிஸ்ஷிப் முடிச்சிங்க அப்படின்னா ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயர் கேதர் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு நீங்கள் பிளேஸ்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இதை வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். ஸோ பாஸ் அவுட் பார்த்தீங்கன்னா 2020, 21, 22 படித்து முடித்தவங்க, பிடெக் டிப்ளமோ படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ஷிப் வந்து பிடெக், அதாவது டிகிரி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதே மாதிரி டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்ஷிப் டிப்ளமோ முடிச்சிருக்கணும், ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2020, 21, 22 தான் முடிச்சவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஏஜ் லிமிட் ஆஸ் பர் அப்ரண்டிஸ்ஷிப் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ட்ரைனிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 1 இயர். இதோட ஸ்டைப்பண்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி மேலே சொன்ன ஸ்டைப்பண்டு தான். ஏற்கனவே முடித்தவங்களுக்கு திரும்ப அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தளவுக்கு பர்சன்டேஜ் மார்க் பேஸ் பண்ணி தான். டிப்ளமோ இல்லை டிகிரியில் நீங்கள் என்ன பர்சன்டேஜ் எடுத்துருக்கீங்களோ, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணும்போது யார் அதிக பர்சன்டேஜ் எடுத்துருக்கீங்களோ ஸோ அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஃபைனலாக வந்து செலெக்ஷனை பற்றியான ஷார்ட் லிஸ்ட்டும் கொடுப்பாங்க. அது கண்டென்ட் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து நேஷனல் போர்ட்டலில் என்ரோல்மெண்ட் ஆயிருந்தவங்க, அதாவது mhrDNATS.gov.in இந்த வெப்சைட்டில் வந்து ஆல்ரெடி என்ரோல் ஆகியிருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் எஸ்ஆர், அதாவது சதன் அப்ரண்டிஸ்ஷிப், இந்த போர்ட் எஸ்ஆர் வெப்சைட்டில் போய்ட்டு லாகின் பண்ணிவிட்டு தமிழ்நாடு மோட்டர் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் இதில் போய்ட்டு உங்களுடைய தமிழ்நாடு மோட்டர் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட், ஓகேங்களா? ஸோ அதை வந்து டைப் பண்ணிங்கன்னா அவங்க லாகின் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா நேஷனல் வெப் போர்ட்டல் அதில் போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ரோல் பண்ணிக்கங்க. என்ரோல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு லாகின் ஐடி, இன்றைக்கி என்ரோல்மெண்ட் நம்பர் கிடைக்கும். ஸோ வந்து அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு தமிழ்நாடு மோட்டர் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்னு இருக்கும், அதை டைப் பண்ணிங்கன்னா ஸோ அந்த இதுக்கு வந்து அப்ளிகேஷன் லிங்க் வரும். ஸோ கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் அண்டு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணணும். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 26/10/2022 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நேஷனல் போர்ட்டலில் அப்ளை பண்ணுறீங்கன்னா 16/11/2022. தமிழ்நாடு மோட்டர் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் சென்னை இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு சதன் எஸ்ஆரில் 30/11/2022 அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5/12/2022, அதாவது வந்து மார்க் பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்டிங். அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷனுக்கு வந்து டிசம்பர் 2022 நடக்கும். ஸோ டிசம்பர் எண்ட்லேயோ இல்லை ஜனவரிலையோ வந்து அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் எஸ்ஆர்பி வெப்சைட்டில் தான் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அடிக்கடி நீங்கள் செக் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஆல் தி பெஸ்ட்.